ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 6 அசைன்மெண்ட் பார்க்க போகிறோம். இது அசைன்மெண்ட் நம்பர் 1. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ளவர் டிசைனில் அசைன்மெண்ட் கொடுக்க போகிற சொல்லி. ஸோ இந்த டிசைன் எல்லாமே நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுவேன். பட் நீங்கள் தான் அதை போட போகிறீங்க. நான் எதையுமே போட்டு காட்ட போகிறது இல்லை. ஸோ இது அசைன்மெண்ட்டு, டெஸ்ட்டு, ஹோம்ஒர்க் என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பிகாஸ் நீங்கள் தான் ஃபுல்லாகவே ட்ரை பண்ண போகிறீங்க. நான் இதில் ஃபஸ்ட்டு நான் ட்ரா ஃப்ளவர் யூஸிங் லாங் ஹம்ஸ் சொல்லியிருக்கேன். நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் லாங் ஹம்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அந்த லாங் ஹம்ஸ்லேயே சிங்கிள் லேயர் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் அண்ட் டபுள் லேயர் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் போடணும். அண்ட் அதுக்கு அடுத்து கம்பைன்டு ஹம்ஸும் நான் டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸில் சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் சிங்கிள் லேயர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணால் போதும், டபுள் லேயர் தேவையில்லை. அண்ட் தேர்ட் ஒன் பிக்சர் அனலைசேஷன். இந்த பிக்சர் அனலைசேஷன் பற்றி நான் அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ அது என்ன கான்செப்ட்னு சொல்லி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அசைன்மெண்ட் போடும்பொழுது டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸ் நான் டீச் பண்ணல, கிளாஸ் 4 அந்த பேப்பர் இருந்தால் பக்கத்தில் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. இல்லை ஃபோனில் பிக்சர் கூட எடுத்து பக்கத்தில் வச்சு அதை பார்த்து அனலைஸ் பண்ணி போடுங்க. அண்ட் இதில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாங் ஹம்ஸ் சிங்கிள் லேயர் பார்த்தோம்ல, அந்த சிங்கிள் லேயரில் ஒரு ஃப்ளவர் அண்ட் தென் டபுள் லேயர் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர். ஸோ மொத்தம் 2 ஃப்ளவர் போடணும் லாங் ஹம்ஸில். ஃபஸ்ட் ஒன் அதுதான். ஃபஸ்ட் டிசைன் சிங்கிள் அண்ட் டபுள் லேயர். அடுத்து கம்பைன்டு ஹம்ஸில் சிங்கிள் லேயர் மட்டும் போதும். இதில் டபுள் லேயர் தேவையில்லை, சிங்கிள் லேயர் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். ஃபஸ்ட் ஒரு ஷார்ட் ஹம்ஸ், அடுத்து ஒரு பிக் ஹம்ஸில் ஒரு ஃப்ளவர். ஸோ இதில் டபுள் லேயர் தேவையில்லை. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த அசைன்மெண்ட்டை எப்படி போடணும் சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு நீட்டாக போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ போட்டிருக்க மாதிரி தான் போடணும். ஃபஸ்ட்டு கிளாஸ் 6 போட்டுக்கோங்க. அடுத்து அசைன்மெண்ட் நம்பர் 1 போட்டுக்கோங்க. என்ன அசைன்மெண்ட் நம்ம பார்க்குறோம், ஃப்ளவர் டிசைனில் தான் பார்க்குறோம். ஸோ ஃப்ளவர் டிசைன்னு அழகாக பெருசாக எழுதிக்கோங்க. அண்டு பேப்பரில் 2 கார்னர்ஸ் பாருங்கள், பேஜ் நம்பர் போட்டிருக்கேன் லெஃப்ட் கார்னரில் அண்ட் ரைட் கார்னரில் நேம் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை 2 கார்னர்ஸ் அசைன்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா பேப்பர்லையுமே எல்லா கிளாஸஸ்க்குமே நீங்கள் எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். பேஜ் நம்பர் போட்டிருக்கணும் அண்ட் உங்களோட நேம் வித் இனிஷியல் எனக்கு போட்டிருக்கணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அசைன்மெண்ட் ஃபஸ்ட்டு நான் 4 பாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 4 காலம்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் காலமில் லாங் ஹம்ஸில் சிங்கிள் லேயர் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் அண்ட் செகண்ட் காலமில் லாங் ஹம்ஸில் டபுள் லேயர் யூஸ் பண்ணி இன்னொரு ஃப்ளவர் அண்ட் தேர்ட் காலமில் கம்பைன்டு ஹம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர், சிங்கிள் லேயர் மட்டும் போட்டால் போதும். அண்ட் ஃபோர்த் ஒன் பிக்சர் அனலைசேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நான் இப்போ இதை ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த பிக்சரை பாருங்கள், இந்த பிக்சர் தான். ஸோ இந்த ஃப்ளவர் தான் நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நான் பெருசாக காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிக்சர் நீங்கள் அனலைஸ் பண்ணி இதில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லி நீங்கள் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த டிசைன், இந்த ஃப்ளவர் எனக்கு போட வேணாம், இதில் ஜஸ்ட் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஷார்ட் ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனா, லாங் ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனா, பிக் ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை கம்பைன்டு ஹம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனா, சிங்கிள் லேயரா டபுள் லேயரா சொல்லி உங்களுக்கு என்ன புரியுதோ ஜஸ்ட் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி இந்த 4th காலமில், இந்த காலம் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதில் நீங்கள் எனக்கு பாயிண்ட்ஸாக போட்டு அழகாக எழுதணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு பிக்சர் அனலைஸ் பண்ணுறீங்களா, கரெக்டாக பண்ணுறீங்களா சொல்லி செக் பண்ணுறதுக்கு தான் இதை நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன புரியுதோ நீங்கள் அதை எழுதுங்க. ஸோ என்ன அசைன்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க சொல்லி யோசிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. பிகாஸ் மெஹந்தியில் நீங்கள் ஒரு பிக்சரை பார்த்து அதில் ஃபஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி போட்டிருக்காங்க, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி அதை அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டிசைனை நம்ம போட முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இந்த பிக்சரில் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன டிசைன் யூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லி அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் என்ன புரிஞ்சுதோ அதை நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. இது வரைக்கும் நான் நடத்தின கிளாஸ் எல்லாமே ஃபுல்லாக கவனிச்சுருந்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எல்லோரும் எப்படி பண்ணுறீங்க சொல்லி. அண்டு இவ்வளோ தான் அசைன்மெண்ட், இப்படி தான் நீங்கள் எனக்கு போட்டு சென்ட் பண்ணணும். ஸோ நான் மேக்ஸிமம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.